இதை சீர்குலைக்க வேண்டும் என்று உலகமே திரண்டு நின்று செயல்பட்டாலும் நடைபெறாது என்பதை குர்ஆன் மிக தெள்ளத்தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகம், உலகத்தில் வாழ்க்கையினுடைய தளங்களில் வாழ்க்கையுடைய துறைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு புத்தகமாக இருக்கிறது குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டு வாழ்க்கை தளங்களை மாற்றிய, வாழ்க்கை துறைகளை மாற்றிய ஒரு புத்தகமும் ஒரு வேதமும் இல்லை. கொள்கையை மாற்றியது, மனிதர்கள் நம்பியிருந்த இறை கொள்கைக்கு ஒரு புனிதமான ஒரு வடிவத்தை குர்ஆன் கொடுத்திருக்கிறது. திருமறை குர்ஆனில் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத் என்ற சூரத்துல் இக்லாஸ் 3 வசனங்கள், சூரத்துல் இக்லாஸுக்கு 3 வசனங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 3 சூரத்துல் இக்லாஸை ஓதினால் ஒரு குர்ஆன் ஒட்டுமொத்தமாக ஓதிய நன்மையை கூலியோடு மனிதன் பெறுகிறார். குர்ஆனுடைய சூரத்துல் இக்லாஸை ஒருவர் ஓதினால், 3 தடவை சூரத்துல் இக்லாஸை ஒருவர் ஓதினால் குர்ஆன் ஓதிய நன்மையை ஒருவர் அடைகிறார். என்ன காரணம்? இறைவனை பற்றிய துல்லியமான அறிவுரைகளை, இறைவனை பற்றிய துல்லியமான வரையறைகளை குர்ஆன் தருகிறது. உலகத்தில் இறைவனை பற்றி அறியாத காரணத்தினால்தான் அத்தனை தீமைகளும் உருவெடுக்கின்றன. இறைவன் யார்? இறைவன் யாராக இருக்க முடியும்? இறைவன் யாராக இருக்கக்கூடாது? இந்த விஷயத்தில் குர்ஆன் சொல்வதை போல, அறிமுகப்படுத்தியதை போல ஒரு துல்லியமான, நுணுக்கமான, சரியான இறைவனுடைய வர்ணனைகளை உலகத்தில் வேற எந்த மதங்களும் சொன்னதில்லை. அல்லாஹ் ஏகன், தனித்தவன், இணைதுணையற்றவன், ஆண் பெண் இல்லாதவன், பால் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவன், பசி தாகம் இல்லாதவன், ஊன் உறக்கம் இல்லாதவன், ஆசை இச்சை இல்லாதவன், உலக பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கின்றவன், பிரபஞ்சத்தில் வணங்கப்படுகிறவன், வழிபாடுகளுக்குரியவன் என்பது போன்ற வர்ணனைகளை அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் சொல்வதை போல மிக நுணுக்கமாக, துல்லியமாக வேறு எந்த வேதங்களும் சொன்னதில்லை. இதனால் குர்ஆனுடைய சூரத்துல் இக்லாஸை, சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் ஒரு தடவை ஓதினால் 1/3 குர்ஆன் ஓதுவதற்கு சமமாகிறார். 3 தடவை சூரத்துல் இக்லாஸை ஓதினால் ஒரு குர்ஆன் ஓதியனுடைய ஒரு கூலி ஒட்டுமொத்தமாக அவர் பெறுகிறார். என்ன காரணம்? அல்லாஹ்வை பற்றிய வர்ணனை சூரத்துல் இக்லாஸில் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய சரியான வர்ணனை, அல்லாஹ் ஏகன் என்ற இந்த வர்ணனை சூரத்துல் இக்லாஸ் சொல்லித் தருகிறது. குர்ஆனுடைய டீச்சிங், அதில் 1/3 அல்லாஹ்வை பற்றிய தகவல்கள். குர்ஆனுடைய எந்த சஃபாவை, எந்த பக்கத்தை புரட்டினாலும் அல்லாஹ்வை பற்றிய தகவல்கள், அல்லாஹ்வை பற்றிய தகவல் இல்லாத ஒரு பக்கமே குர்ஆனில் இல்லை. குர்ஆனுடைய 30 ஜுசுக்களிலும் 114 அத்தியாயங்களிலும் அல்லாஹ்வை பற்றி அத்தனை பெரும்பாலான அத்தியாயங்களில் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை பற்றிய வர்ணனைகள், மறுமை நாளை பற்றிய வர்ணனைகள், அப்புறம் அம்பியாக்களை பற்றிய வர்ணனைகள் குர்ஆனுடைய முக்கியமான பங்களிப்புகள். ஆகவே இந்த குர்ஆனுடைய சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வை பற்றிய தகவல்களை நுணுக்கமாக சொல்லித் தருவதன் காரணத்தினால் அல்லாஹ், அவருடைய ரசூல் அவர்கள் அந்த சூரத்துல் இக்லாஸை ஒருவர் வாசித்தால் அவர் 1/3 குர்ஆனை வாசித்தவருடைய பலனை, பிரதிபலனை அடைகிறார் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் மனிதனுடைய உம்மாவை, சமுதாய அமைப்பை ஒன்றுபடுத்துவதில் மிகப்பெரிய பங்களிப்பை குர்ஆன் வழங்குகிறது. குர்ஆன் உலகத்தில் புரட்சியை செய்த நூல், உலகத்தில் புரட்சியை செய்த நூல். لو أنزلنا هذا القرآن على جبل رأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை மலையில் நாம் இறக்கினால், لو أنزلنا هذا القرآن على جبل, ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருந்தால் رأيته خاشعا, அந்த மலை பயந்துவிடும், முத்தசத்தியன், அது துண்டு துண்டாக பயந்து அது மாறிவிடும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆகவே இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், என்ன, قد جاءكم من الله نور وكتاب يهدي به
மனித்தவாய் ஓன சுபசலாம் ஒளியிலிருந்து மனிதனை இருளிலிருந்து ஒளிக்கு சென்று ஒளியின்பால் மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் ஒன்றுதான் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் முதல் பணி மனிதர்களை ஏகத்துவத்தின்பால் ஒருங்கிணைத்தது. மனிதர்கள் கொள்கை அகீதாவை இறை கொள்கையை தான் தோன்றித்தனமாக நம்பியிருந்தார்கள். அரபிகளும் சரி, அரபி அல்லாதவர்களும் சரி, இன்று வரையிலும் நம்முடைய இந்தியாவில் பாக்குறீங்கன்னா நடமாடும் கடவுளர்கள், மனித கடவுளர்கள், ஆள் தெய்வங்கள், இங்கே அது குறைவாக இருக்கலாம். மனித கடவுளர்கள், ஆள் தெய்வங்கள், நடமாடும் கடவுளர்கள், அதாவது கோயிலை நிர்வகிக்கிற பெரியவர்கள் எல்லாம் கடவுளாகக்கூடிய நிலையைத்தான் இந்தியாவிலும் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கோட்பாடு கொள்கை இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. அல்லாஹ் ஒருவன், அவன் ஏகன். குர்ஆனில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று அல்லாஹ் சொல்றான். நபியில் சொல்லும் அந்த அல்லாஹ், நீங்க கேட்கிறீங்களே அல்லாஹ், அவன் ஏகன். அஹத் என்றால் ஏகன் அர்த்தம். அஹத் என்பதற்கும் வாஹித் என்பதற்கும் அரபி கிராமர்ல வேறுபட்ட அர்த்தம் உண்டு. குல் ஹுவல்லாஹு வாஹித், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது சொன்னால் தப்பொன்றும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. குல் ஹுவல்லாஹு வாஹித் என்று சொல்லாமல் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொன்னதே அல்லாஹ் ஏகன். அஹத் என்ற வார்த்தை அரபி லாங்குவேஜில் எண்களோடு இணையாத வார்த்தை. வாஹித் என்ற வார்த்தை எண்களோடு இணையும். வாஹித் என்பது இஸ்னைனுடைய தொடரில் வருகிறது. வாஹித், இஸ்னைன், சலாசா, அர்பா என்று 9 வரை எண்ணிக்கொண்டே போகலாம். ஆக வாஹித் என்பதற்கு இணைந்த இணையான வார்த்தைகள் அரபியிலே உண்டு. அஹத் என்பதற்கு இல்லை. அஹத் என்றால் ஏகன், அது ஒரு எண்ணோடு இணையான ஒரு வார்த்தை. ஆகவே அல்லாஹ் வார்த்தைகளில் கூட ஏகன் என்பதை, தனித்தவன், ஏகன், ஒப்பற்றவன் என்பதை அந்த வார்த்தையின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ் சமத், அல்லாஹ் மிக எல்லாரும் அல்லாஹ் பக்கம் தேவையுள்ளவராக இருக்கிறார்கள், யார் பக்கம் அல்லாஹ் தேவையுள்ளவராக இருப்பதில்லை என்ற வர்ணனை, மிக துல்லியமான வர்ணனை. இப்படி இறைவன் தனக்கு மிக துல்லியமான வர்ணனைகளை கொடுத்து தன்னை அறிமுகப்படுத்துகிற ஒரு வேதம் இருக்குமையானால் குர்ஆன் ஒன்றுதான். ஆகவே கொள்கையில் புரட்சி ஏற்படுத்திய ஒரு நூல், இறை கொள்கையில் புரட்சி ஏற்படுத்திய ஒரு நூல். இரண்டாவது, சமுதாய ஒற்றுமையை உண்டாக்கிய நூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரையிலும் தோன்றுகிற அனைத்து மனிதர்களும் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள். உஹுவா ஆலமியா, ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட். அதாவது இன்றைக்கு உலகத்தில் 640 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 640 கோடி மக்கள் உலகத்தில் 5 கண்டங்களில் வாழ்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 500 கோடியாக இருக்கலாம். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் சற்று குறைவாக இருக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் குறைவாக இருக்கலாம். இப்படியே இன்றைய 640 கோடி மக்களுடைய மூலம் கடைசியில் எங்கே முடிகிறது? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த 640 கோடி மக்களையும் மூலபிதாவாக, ஆதிபிதாவாக இருக்கிறார்கள். ஆகவே ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் தான் உலகத்திலே தோன்றிய மனிதர்கள். இப்படி உலகத்திலே தோன்றிய அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு தகப்பனுக்கும் தாயாருக்கும் ஒரே ஒரு பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் என்ற ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை குர்ஆன் சொல்கிறது. தெய்வம் மனிதர்களை நெற்றியிலிருந்து படைத்தார் அல்லது தோளிலிருந்து படைத்தார், நெஞ்சிலிருந்து படைத்தார் என்ற சொல்லுகின்ற வேதங்கள் எல்லாம் நம்முடைய இந்தியாவிலே பின்பற்றப்படுகிற வேதமாகத்தான் இருக்கிறது. ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் சொல்லுகிறது. உலகளாவிய சகோதரத்தன்மையை குர்ஆன் ஒன்றுதான் மக்களுக்கு போதிக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்தில் கடவுள் கொள்கையை தூய்மைப்படுத்திய ஒரு வேதம், உலகளாவிய சகோதரத்துவத்தை போதிக்கிற வேதம், உலகளாவிய சமத்துவத்தை போதிக்கிற வேதம். உலகளாவிய சமத்துவம், ஒரு ஈக்குவாலிட்டி, யூனிவர்சல் ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமமானவர்கள், மனிதர்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள், நீதியின் முன்னால் சமமானவர்கள், இறைவனை அடியாக இருக்கிறவர்கள் சமமானவர்கள்
எல்லாவற்றிலும் ஒரு ஈக்குவாலிட்டி என்று கருப்பர் வெள்ளையன், ஆங்கிலம் பேசுகிறவர், தமிழ் பேசுகிறவர், அல்லது ஒரு நேஷனல் லாங்குவேஜ் பேசுகிறவர், ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் பேசுகிறவர் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டி உலகத்திற்கு போதித்த ஒரு நூலும் குர்ஆன் ஒன்றுதான். வேறு எந்த நூலிலும் அதை பார்க்க முடியாது. அதே போன்று மனிதனை விக்கிரகங்களுக்கு, சாமிகளுக்கு, உருவப்படங்களுக்கு, சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மை வழங்கியதிலிருந்து மனிதனை விடுவித்த ஒரு நூல் குர்ஆன் ஒன்றுதான். தஹ்ரீருல் அன்னாஸ் மினல் வஸனியா, குர்ஆன் மனிதர்களை வசனியத்திலிருந்து, அதாவது பரதேவ கோட்பாட்டிலிருந்து விடுவித்து ஒருதேவ நம்பிக்கையின்பால் வெறும் கடவுள் கொள்கையை மட்டும் போதிக்கவில்லை. கடவுள் கொள்கையிலும் ஒருதேவ கடவுள் கொள்கைதான் கரெக்டானது, சரியானது. இறைவனை ஒருவனாக, தனித்தவனாக, ஏகனாக, ஒப்பற்றவனாக உணர வேண்டும், நம்ப வேண்டும். இறைவன் இருக்கிறான் என்று நம்புவதெல்லாம் முஸ்லிமுடைய வேலை. இறைவன் ஒருவன், படைப்பாளன், காப்பாற்றுகிறவன், உணவளிப்பவன், மரணத்தை வழங்குகிறவன், வாழ்வை வழங்குகிறவன், உயர்வு தாழ்வை வழங்குகிறவன். உயர்வு அதாவது மனிதனை பொருளாதாரத்திலோ அல்லது வேலையிலும் கல்வியிலோ ஒருவன் கல்வியில் ரொம்பவும் உயர்ந்த நிலையை அடைகிறான், இன்னொருவன் கல்வியில் சற்று குறைந்த நிலையை அடைகிறான். இப்படி எல்லாவற்றிலும் வாழ்க்கையில் பல்வேறு உயர்வுகளை அல்லது தாழ்வை எங்கே போதிக்க வேண்டுமோ அங்கே போதித்தது குர்ஆன். அதாவது சமத்துவம், எல்லாவற்றிலும் சமத்துவம். இஸ்லாத்தில் எல்லாவற்றிலும் சமத்துவம் எங்கே கூட அங்கே சமத்துவம் இல்லை. கல்வியில் சமத்துவம் இல்லை, பொருளாதாரத்தில் சமத்துவம் இல்லை. ஆனால் உரிமைகளில், கடமைகளில் சமத்துவம் இருக்கிறது. சமத்துவம் எந்த துறைக்கு வாழ்க்கைக்கு வேண்டுமோ அந்த சமத்துவத்தை குர்ஆன் சொல்லுகிறது. அன்னாசு கஸ்ரானில் மஸ்த், மனிதர்கள் சீப்பின் பற்காய் போன்றவர்கள். லைஸல் அரபியின் அலா அஜமியின் இல்லா பித்தக்வா ஃபவன் இல்லா பித்தக்வா. லைஸல் அரபியின் அலா அஜமியின் ஃபவன் இல்லா பித்தக்வா. தக்வாவின் அடிப்படையில் தான் வேறுபாடு, வேறு எந்த அடிப்படையிலும் வேறுபாடு இல்லை என்ற ஈக்குவாலிட்டியை குர்ஆன் மனிதர்களுக்கு வழங்கியது. அதே போன்று மனிதன் வாழ்க்கைக்கு தன்னிச்சையாக வாழக்கூடாது. மனிதன் தன்னுடைய கடவுளாக மன இச்சையை எடுத்துக் கொள்ளக்கூடாது. மனம் தன்னிச்சையாக வாழ்வதை தடுத்து எதை செய்தாலும் சொன்னாலும், இறைவன் எதை சொன்னாரோ, இறைவன் அதை செய்ய வேண்டும் நம்மை அனுமதித்தாரோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். அல்லாதவைகளை செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை வகுத்தது குர்ஆன் ஒன்றுதான். மனிதன் தன்னிச்சையாக வாழாமல் இத்தகதா இலாஹு ஹவாஹு, பலர்கள் தாழ்ந்தோன்றித்தனமாக வாழ்கிறார்கள், மறைச்சையை முற்படுத்துகிறார்கள், மனம் விரும்புவதை செய்கிறார்கள். இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆனை பின்பற்றுகின்ற ஒரு மனிதனுக்கு அனுமதியே இல்லை. அல்லாஹ் எதை அனுமதித்தாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்தாரோ அதைத்தான் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மனிதனுக்கு எது கூடும், எது கூடாது, எதை பின்பற்றலாம், எதை பின்பற்றக்கூடாது என்று முழுக்க கட்டுப்பாடுகளை விதித்த ஒரு நூல் குர்ஆன் ஒன்றுதான். அடுத்தபடியாக முன்னோர்களை பின்பற்றி, முன்னோர்கள் எது செய்தாலும் அது சரி. மூதாதையர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ், அப்பாவுடைய அப்பா, நம்முடைய மூதாதையர்கள் எது செய்தாலும் அது கரெக்ட், அது சரி, அதை பின்பற்றலாம் என்ற நிலைப்பாடு இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர், குர்ஆனை பின்பற்றுகிறவர், மூதாதையர்கள், முன்னோர்கள் எதை செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் எதை அனுமதித்தார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதை கூடும் என்று